நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளை சார்பில் ஆடி திருவிழா. சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளை சார்பில் ஆடி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஆடி திருவிழாவை முன்னிட்டு முதல் வெள்ளிக்கிழமை 17/7/2026 அன்று அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால்குடம் எடுத்தல், இரவு இசை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் மூன்றாவது நாளான 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மேலதாளம் முழங்க சுமார் 2 மணி நேரம் நாதஸ்வர வாத்தியம், அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் ஆடி திருவிழா நடைபெற்று வருவதாகவும் கூறினர். அதேபோன்று இங்கு வரும் அனைவரும் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரி அம்மனை நினைத்து வேண்டினால் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கூடி வரும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கும், நாம் நினைக்கும் காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்மனாக ஸ்ரீதேவி கருமாரியம்மன் நமக்கு எப்போதும் துணை நிற்பாள் என தெரிவித்தனர். மேலும் இந்த ஆடி திருவிழாவிற்கு நாதஸ்வர வித்வான் சரவணன் அவர்கள் ஆண்டுதோறும் மிக சிறப்பான முறையில் மேலதாளம் முழங்க 2 மணி நேரம் அம்மனை தரிசித்து நாதஸ்வரம் வாசித்து நம்மை எல்லாம் பெருமை சேர்க்கும் அளவில் சரவணன் அவர்கள் மிக சிறந்த பண்பாளர் என பெருமையோடு தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்வில் அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளையின் தலைவர் ரா கோவிந்தன், செயலாளர் AB சரவணன், பொருளாளர் NP வேலு, துணைத் தலைவர்கள் அறிவழகன், N ராஜா, துணைத் தலைவர்கள் அறிவழகன், M ராஜா, B சிவகுமார், S சசி, துணை செயலாளர்கள் N மூர்த்தி, NP வெங்கடேசன், S சரவணன், A துரைராஜ், துணை பொருளாளர்கள் செந்தில்குமார், K செல்வா, R சீனிவாசன், BK அன்பு, M சதீஷ் மற்றும் இணைத் தலைவர்கள் K முருகன், M ரவிசங்கர், V மணி, M வாசு மற்றும் ஆலய பூசாரிகள் N லட்சுமணன், M சக்திவேல், S திலிபாபு உள்ளிட்ட அறக்கட்டளையின் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் அறக்கட்டளை புஷ்பா நகர் நுங்கம்பாக்கம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வாரம் ஆடி மாதம் வாரத்தில் திருவிழா பண்ணுறோம். இந்த திருவிழாவோட ஸ்பெஷலு, இந்த கோயிலோட ஸ்பெஷலு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். இந்த அம்மாவோட ஒரு பெரிய பவர் இருக்குது. வாரத்தில் வெள்ளிக்கிழமை அதுவுமா இந்த கோவிலுக்கு காலையில் 1008 பேருக்கு பால் குடம் எடுக்கிறோம், மதியம் அன்னதானம் பண்ணுறோம். சிறப்பு அலங்காரத்தோட அம்மனை தரிசிக்கிறதுக்கு மக்கள் ஆவலுடன் வருவாங்க. சனிக்கிழமை அதே மாதிரி சிறப்பான அலங்காரமும் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சியும் சிறப்பாக பண்ணுறோம். இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய கோவில் இது. இந்த கோயிலோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா, அந்த அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு எது நடந்தாலும், எது வேண்டிக்கிட்டு இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறது தான் இந்த அம்மாவோட இது. 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலையில் 12 மணிக்கு அம்மனுக்கு கூழு வாத்தல் நடந்து முடிஞ்சு இரவு 7 மணிக்கு சாமி அலங்காரத்தை சிறப்பாக பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு இன்றைக்கி இந்த நாதஸ்வர நிகழ்ச்சி ஸ்பெஷலாக பண்ணுறோம். இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் இருக்குது. இரவு 10 மணிக்கு அந்தரத்தில் ஆராதனை எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. இந்த சென்னையில் இந்த இடத்துல நுங்கம்பாக்கத்தில் ஸ்பெஷலாக இந்த கோவிலேருந்து ஒரு ஸ்பெஷலு. அந்த ஸ்பெஷலை இந்த அந்தரத்தில் ஆராதனைன்ட்டு ஸ்பெஷலாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மனுக்கு இங்கேருந்து ஊர்கோலமாக எடுத்து சிறப்பாக எங்கேயுமே பண்ணாத ஒரு விஷயம் இந்த ஊரில் நாங்கள் பண்ணுறோம். எல்லாரும் மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் இந்த அம்மாவை நாங்கள் தோள் மேலே சுமந்து தான் எடுத்துகிட்டு போவோம். அந்த சுமந்து எடுத்து போகிறது அந்த அம்மா வர அழகே அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அந்த ஊர்வலமே சிறப்பாக இருக்கும். சென்னை நுங்கம்பாக்கம் புஷ்பா நகரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய அறக்கட்டளை சார்பாக நாங்கள் ஆடி மாதம் முதல் வாரம் 6 நாள் மிக சிறப்பாக இந்த திருவிழாவை நடத்துகிறோம். நமது அண்ணன் திரு AB சரவணன் அவர்கள் தலைமையில் இந்த கோயில் சிறப்பாக இப்போ பண்ணிகிட்ருக்கோம்.
வெள்ளிக்கிழமை காலையில் 1008 பால் குடம் அசத்தம்மன் கோயிலேருந்து இங்கே வருவோம் நாங்கள். அதுபோல் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் எல்லாருமே கலந்துப்பாங்க. எல்லாருடைய வேண்டுதலும் இந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது வரைக்கும் எல்லாருமே கஷ்டத்தோடு வந்து எங்கள் வேண்டிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்குமே நல்லது நடந்திருக்கு. பொதுமக்கள் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய கோயிலுக்கும் வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க, அவங்கவுங்க பண்ணுவாங்க. அதுபோல் வந்து இங்கே தொடர்ந்து 5-6 நாள் வந்து நாங்கள் சிறப்பான அன்னதானமும் பண்ணிகிட்ருக்கோம். 3 டைம் பண்ணுவோம். மதியானம் பண்ணுவோம், நைட்டும் பண்ணுவோம், மார்னிங் காலையிலையும் பண்ணிகிட்ருக்கோம். சிறப்பாக போயிட்டுருக்கு. இந்த புஷ்பா நகர்லேயே, இந்த நுங்கம்பாக்கத்துலேயே இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு கோயில். இது இங்கே வேண்டின்னு வரவங்க இது வரைக்கும் கஷ்டத்தோடு வந்துட்டு சந்தோஷத்தோடு தான் போயிருக்காங்க. இந்த அம்மா அந்தளவுக்கு நமக்கு வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இது நல்லா தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதுபோல் வந்து ஆடிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆடிபுரம் நிகழ்ச்சி இங்கே வந்து சிறப்பாக பண்ணுவோம் நாங்கள். வளையல் காப்பு அம்மனுக்கு அதுவும் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஏராளமான பக்தர்கள் நான் வந்து கலந்து கொண்டு சிறப்பிப்பாங்க. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே வந்து அம்மன் ஊர்வலம் வந்து இந்த பக்கம் போயிட்டு அப்படி வருவாங்க. அந்த மாதிரி இங்கே கிடையாது. நைட்டு இந்த 12 மணிக்கு அம்மன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டு மறுநாள் காலையில் விடிய காலையில் 12 மணிக்கு தான் கோயிலில் வந்து சேருவாங்க. அது பார்த்திங்கன்னா வந்து அந்த அம்மன் வந்து எல்லாமே வந்து மாட்டு வண்டி அந்த மாதிரி வாகனத்தில் தான் தூக்கிட்டு போவாங்க. ஆனால் எங்கள் கோயில் சிறப்பு பார்த்திங்கன்னா 20-30 பக்தர்கள் வந்து தோளில் தான் சுமந்துட்டு போவாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. அதுபோல் வந்து இன்றைக்கி இரவு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் ஆராதனை, அந்தரத்தில் ஆராதனைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த நுங்கம்பாக்கத்தில் யாரும் பண்ணது கிடையாது. எங்கள் கோயிலில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பக்தர்கள் கலந்துருப்பாங்க. சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னும் சிறப்பாக நாங்கள் பண்ணுவோம். நமது புஷ்பநகர் கருமாரி அம்மன் கோயில் நாதஸ்வரத்தில் நம்ம சரவணன் அவர்கள் மிக சிறப்பாக போன கும்பாபிஷேகத்திலிருந்து இந்த கும்பாபிஷேகம் வரலாம் மிகவும் சிறப்பாக நாதஸ்வரம் வாசித்து எங்களை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கின்றார் இதுவரையிலும். ஆனால் இன்னமும் மேலும் சிறப்பித்து தருவார் என்று நாங்கள் அவரை இன்னும் ஊக்குவிக்கிறோம். அவரும் எங்களுக்காக அவர் இந்த கோயிலில் வந்து சிறப்பாக ஆரம்பிக்கும் 6 மணி என்றால் 6 மணிக்கு கரெக்டாக வந்து எங்களுடைய இந்த நாதஸ்வர நிகழ்ச்சியை ஆரம்பித்து விடுவார். அவர் தான் இந்த கோயிலினுடைய நாதஸ்வரத்திலே மிக சிறந்தவர். நுங்கம்பாக்கத்திலும் அவர் தான் ஒரு சிறந்த நாதஸ்வரன் வித்வான் என்பதை சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த கோயிலில் அவர் வாசித்து எங்களை சிறப்பித்து தருவார். வணக்கம். அம்மனை பற்றி பேசணுன்னா எல்லையே இல்லை. இந்த அம்மனை பற்றி பேசுறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். இந்த கோயிலில் தான் எனக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நாங்கள் நல்லா இருக்கிறோம். 2 பொண்ணு பிள்ளை எங்களுக்கு. நாங்கள் இந்த தெய்வத்தை நம்பி தான் இருக்கிறோமே. 16 வருஷமாக நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டுக்காரு குழந்தை குட்டியோட என்ன வேண்டி வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன வேண்டி எல்லாரும் வராங்களோ அது எல்லாமே நடக்கும். கருமாரி அம்மன் சொல்ல தேவையே இல்லை, வார்த்தையே இல்லை இந்த அம்மனை பற்றி பேசுகிறது. எனக்கு இங்கே முத கல்யாணம் ஆச்சு. 16 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி. அப்போ எனக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கோயிலே ரொம்ப விருத்தியாகி இந்த மண்டபம்லாம் கூட அப்புறமா தான் கட்டினாங்க. எனக்கு அந்த ஆலமரத்து அடியில் தான் கல்யாணம் ஆச்சு. எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும். எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து ராமச்சந்திரன். எங்கள் மாமியார் வந்து வேண்டிக்கினாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா கருமாரி அம்மன் கோயிலில் தான் கல்யாணம் வைக்கணும், நல்லபடியாக பொண்ணு கிடச்சா கருமாரி அம்மன் கோயிலில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கினாங்க. அதனால் கோயிலில் தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. அப்போ வந்து இப்படிலாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா தான் இது எல்லாமே போட்டது. ரொம்ப பிரம்மாண்டமாக ஆயிடுச்சு கோயிலே வந்து. அதான் சொல்கிறதுக்கே எதுவுமே இல்லை. சக்தி வாய்ந்த அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். ரொம்ப நன்றி. இங்கே வரேன், உடம்பு சரியில்லைன்னா இங்கே கூட்டின்னு வருவாங்க, மந்திரிப்பாங்க, நல்லாயிடும், கயிறுலாம் கட்டுவாங்க. அம்மாவை நினச்சி எதை வேண்டின்னு போனாலும் எல்லாமே நடக்கும். நான் நினைச்சதுனால தான் வர இன்னும் நாங்கள் வந்து அந்த அம்மா விடாத எங்களை எல்லாம் கட்டி விட்டாலும் கூட பிறந்தனாலும் இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு அம்மாவை வேண்டின்னு போவாங்க. அவ்வளோ ஒரு சக்தி. கருமாரி அம்மன்னால ஒரு பேர் போன இது எங்கள் புஷ்ப நகரில். இதனால் இன்னும் சொல்லணும்னா அந்த அம்மா பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்டணும் எனக்கு தெரிஞ்சு தான் போகிறேன். இப்போ நிறைய மண்டபம் கல்யாணம் பிறந்த நாளுக்கு அதுக்கு எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க. ரொம்ப விசேஷமான கோயில். எதை வேண்டின்னு கூட அம்மாவுக்கு ரொம்ப இது பண்ணி கொடுப்பாங்க. வேண்டி வரதை கொடுப்பாங்க. தாலி பாக்கியம் எல்லாமே அம்மா அருள் கொடுப்பாங்க.
ஓகே ஓகே யார்